நைட்டு நிம்மியோட குழந்தைங்க நிம்மி கிட்ட கேட்டுச்சு. அம்மா, எங்களுக்கு நல்லா பசிக்குதுமா, சாப்பாடு ஏதாச்சும் கூடுமா? இந்த நேரத்துல நான் என்னப்பா குடுக்கறது? சரி இருங்க, நான் ஏதாவது தேடி எடுத்துட்டு வரேன். நிம்மி அந்த நேரத்துல கூட்டு விட்டு பறந்து போச்சு சாப்பாடு தேடிட்டு வர்றதுக்காக. அதுக்கு ஒரு மாதிரியோட விதை கிடைச்சது. நிம்மி அதை எடுத்துக்கிட்டு கூட்டுக்கிட்ட பறந்து போச்சு. வழியில சம்கேலி அப்படிங்கிற ஒரு குருவி இருந்துச்சு. அது அழுதுகிட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சு சகோதரி? பார்க்க ரொம்பவும் அழகா இருக்க, ஆனா ஏன் அழுதுகிட்டு இருக்க? எனக்கு உடம்பு சரியில்லை. 5 நாளா நான் பட்டினியாவும் இருக்கேன், எதுவும் சாப்பிடல. இந்தா, என்கிட்ட ஒரே ஒரு விதை தான் இருக்கு, அதை நீ எடுத்துக்கோ. நான் உடம்பு சரியில்லாம இருக்கிற என்னுடைய குழந்தைங்களுக்காக எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்கள விட நீதான் ரொம்ப சோர்வா இருக்க. சம்கேலி குருவி அந்த தானத்தை சாப்பிட்டுச்சு. அந்த விதையை சாப்பிட்டதுமே அந்த தங்க கிளி ஒரு காக்காவா மாறி நிம்மி கிட்ட சொல்லுச்சு. நிம்மி, நான் யமன். பறவையோட உயிரை இந்த மாதிரி காக்காவா மாறி நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன். உன்னோட உயிரை எடுக்க தான் நான் இங்க வரைக்கும் வந்தேன். நீ நல்லவளான்னு நான் சோதிச்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உன்னோட வரதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா என்னுடைய விருப்பம் என்னன்னா, என்னுடைய குழந்தைகள் குணமாகணும். இல்லனா உன் கூட என்னால வர முடியாது. சரி, உன்னோட குழந்தைய நீ குணமாக்கு. இந்தா, இதுல போதுமான அளவு பழம் இருக்கு. நிம்மி கூட எடுத்துக்கிட்டு கூட்டுக்குள்ள போயிடுச்சு.